ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம அதிமதுரம் வச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். அதிமதுரம் வச்சு நிறையா பண்ணலாம். ஃபேஸ் க்ரீம் பண்ணலாம், பாடி வாஷ் பவுடர் பண்ணலாம், ஃபேஸ் வாஷ் பண்ணலாம், இந்த மாதிரி ஏகப்பட்டது பண்ணலாம். அது எல்லாமே நான் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் போடுறேன். இன்றைக்கி நம்ம அதிமதுரம் வச்சு ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். உங்களோட எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே இந்த ஃபேஸ் பேக் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு எம்டி பவுலில் கரெக்டாக 1 ஸ்பூன் அளவு அதிமதுரம் பவுடர் எடுத்துக்கிறேன். இதை வந்து லிக்விரைஸ் பவுடர்னு சொல்லுவாங்க, இல்லை மூலேத்தி அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. கூடயே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் ரெட் சாண்டல்வுட் பவுடர் சேர்த்துக்கிறேன். கூட வந்து ஒரு விட்டமின் இ கேப்சூலை கட் பண்ணி உள்ள இருக்க ஜெல் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து 1 ஸ்பூன் ஆஃப் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் நார்மல் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கடைசியாக வந்து தேவையான அளவு தயிர் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இது ஒரு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எல்லா ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் கிளென்ஸ் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி ரா மில்க்கை வச்சு என்னோடய ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ரா மில்க் கிடைக்கல அப்படின்னா பால் ஆடை வச்சு கூட கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஃபேஸ் வாஷாவது பண்ணிக்கோங்க. கிளென்ஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட ஃபேஸை ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட ஃபேஸ் பேக்கை உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஃபேஸில் லிக்விரைஸ் பவுடரை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது இது ஒரு சூப்பரான ஆன்டி ஏஜிங்காக ஒர்க் ஆகும். நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணிவிடும். சன் டேமேஜ்லேருந்து நம்மளோட ஃபேஸை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணிவிடும். அண்ட் ஸ்கின்னோட கண்டிஷன்ஸை வந்து நல்லாவே ட்ரீட் பண்ணும். நம்மளோட ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து நல்லாவே மாறும், சாஃப்டாக மாறும். அப்புறமா ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸில் வந்து ஆக்னி இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து சரியாக்கிவிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னில் இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லாட்டி ஏதாச்சும் ரேஷஸோ இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் விரிங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே கம்மி பண்ணிவிடும். இது எல்லாமே வந்து அதிமதுரம் வந்து நம்மளோட ஃபேஸில் ரியாக்ட் ஆகி இது எல்லாத்தையுமே சரி பண்ணிவிடும். இது இல்லாமல் நம்ம வந்து சாண்டல்வுட் பவுடர் வேறு யூஸ் பண்ணியிருக்கோம். சாண்டல்வுட் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி வந்து ரெட் சாண்டல்வுட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மல் சாண்டல்வுட் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கின் வந்து ரொம்பவே கிளியராகவும் பிரைட்டனிங்காகவும் இருக்கும் இந்த மாதிரி சாண்டல்வுட் பவுடர் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தால். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக 20 மினிட்ஸ் கழித்து உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா டார்க் பிக்மெண்டேஷன் இருக்கும் இல்லையா, தடிப்பாக கருப்பாக வரும் இல்லையா டார்க்காக, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து போயிடும். அதிமதுரம் அப்புறமா பொட்டேட்டோ யூஸ் பண்ணாலுமே அது வந்து போயிடும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ஃபேஸ் பேக்ஸை வந்து ரெகுலராக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு சரியாச்சு அப்படின்ட்டு. ரெகுலராக யூஸ் பண்ணால் மட்டுமே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்க எல்லா ஃபேஸ் பேக்குமே வந்து நம்ம ஃபேஸ்லேயும் சரி நம்மளோட பாடியிலையும் சரி ஒர்க் ஆகிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.